வணக்கம் நண்பர்களே. பலவிதமான சிரமங்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சனி பகவான் தான். சனி பகவான் இவங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறதால இயற்கையாகவே இவங்களுக்கு ஈகை குணம் அதிகமாக இருக்கும். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களும் அடங்கும். கும்பராசின்னு சொல்லப்படுறது கால புருஷனோட அங்கமைப்புல 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தல ராசி. கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண்டு ராசியாகவும் பார்க்கப்படுது. கும்பராசி ஒரு குடம் மாதிரியான அமைப்பு கொண்டது. குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்கிறதுங்கிறதே தெரியும். அந்த மாதிரி தான் இந்த ராசியில பிறந்தவங்க தங்களோட மனசுல இருக்கிறத மற்றவங்க தெரியாத மாதிரி தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசினா மட்டும்தான் இவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இவங்க கிட்ட பல திறமை இருந்தாலும் அது சரியான முறையில வெளிப்படுத்த தெரியறதில்ல. சரியான தூண்டுதல் மட்டும் இருந்துட்டா இவங்களோட திறமை அட்டகாசமா வெளிப்படும். கும்பராசியில பிறந்தவங்க நீண்ட ஆயுளை கொண்டு இருப்பாங்க. ஆத்ம பலமும் மனோதிடமும் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். ஒரு காரியத்தை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா அது முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கலாம். கண்ணும் கருத்துமா இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு விஷயங்களை இறங்கிட்டா அந்த விஷயங்களை வெற்றி பெறுவாங்க. இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் கிரகங்களோட சஞ்சாரம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. பண வரவு அதிகரிச்சா கூட ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால சிக்கனத்தை நீங்க இந்த மாதங்களில் தொடர்ந்து கடைபிடிக்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களோட நிலை ஆய்வு செஞ்சு பார்க்கிறப்ப பெரும்பாலான கிரகங்கள் உங்க ராசிக்கு 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல, 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்திலையும், அது மட்டும் இல்லாம சில கிரகங்கள் சஞ்சாரம் கூட்டணி இருக்கிறதால கும்பராசிக்கு சித்திரை மாதம் கிரகங்களோட சஞ்சாரம் ஏற்றமும் இறக்கமும் கலந்த கலவையா தான் இருக்குது. பண வரவு அதிகரிச்சா கூட ஏதாவது ஒரு செலவு வந்தவண்ண இருக்கும். அதனால சிக்கனத்தை கடைபிடிங்க. பிள்ளைகளோட விஷயத்துல இருந்து வந்த கவலை தடை எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்வுல மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாதம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அடுத்த சில வாரங்கள உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்க போகுது. கடந்த மாசத்தை விட பண வரவு வருமானம் அதிகரிக்கும். கடன்கள் திரும்ப செலுத்த முடியும். அதே மாதிரி நகைகளை அடகு வச்சிருந்தா அதை மீட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதங்களில் ஏற்படும். சித்திரை மாதத்தோட 2வது வாரத்துக்கு மேலே எதிர்பாராத வகையில பணவரவு, லாபம் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு, வெகுமதி இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க எந்த அளவு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. உங்க தரப்புல இருந்து எந்த முயற்சியும் இல்லைன்னா உங்களுடைய முன்னேற்றத்துல இந்த விஷயத்துல காண முடியாது. சித்திரை மாதம் முதல் வாரமே முழுவதுமே சனி செவ்வாய் சேர்க்கை குடும்ப ராசியில இருக்கிறதால மனசுல ஒரு இனம் புரியாத மனக்கவலை, கலக்கம், குழப்பம் இது எல்லாமே ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம ஜென்மசனியோட தாக்கம் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் யோகா, தியானம் மாதிரி விஷயங்களை மேற்கொண்டு வாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள், ஆடம்பர பொருள் வாங்குறதுல செலவு அதிகரிக்கலாம். எந்த பொருள் வேணுங்கிறத நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த மாதங்களில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனா அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி விஷயங்களை மனமகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கும். கும்பராசிக்கு சித்திரை மாதம் வருமான பற்றாக்குறை இருந்தாலும் வருமானத்துக்கு ஏற்ற செலவும் கூடவே இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சிக்கனத்தை மேற்கொண்டு வாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு 2024 குரு பயிற்சி 4வது வீட்டில் நடக்க இருக்கிறதால உடல் ரீதியான சில பாதிப்பு, அலுவலக வேலை, தொழில் சம்பந்தமான அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். வீட்டு வேலை இடமாற்றம் வந்தா அதை ஏற்றுக்கொள்றது சாதகமான பலனை தரும். கும்பராசிக்காரங்க சித்திரை மாதத்துல ராகு கேது வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த மாதங்கள்ல நன்மை ஏற்படும்.
அதே மாதிரி கும்பராசியில நட்சத்திர பலன் பார்க்கறப்ப அவிட்ட 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு சர்வ சக்திக்கும் காரணம் சொல்லக்கூடிய சனி, உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் தைரியத்துக்கும் காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய், இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு செயலையும் தைரியமா செஞ்சு முடிக்கிறதுல வல்லவரா இருக்கக்கூடிய நீங்க பிறக்க போகிற இந்த சித்திரை மாதம் எந்த மாதிரியான பலன் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னா, இதுவரையில உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் நீங்கி வைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அமையும். உங்க ராசிக்கு 3வது இடத்துல மாதம் முழுசுமே சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியடைய செஞ்சிருவாங்க. தடைப்பட்ட செயலை கூட லாபமாக்கி தருவாங்க. அதே மாதிரி அரசு ரீதியான முயற்சி ஆதாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருந்தாலும் ஜென்ம சனியால வாழ்க்கை துணையோடையும் நட்புகளோடையும் கொஞ்சம் சங்கடம் தோன்றுங்கிறதால எச்சரிக்கையா இருங்க. மனசுல ஒருவித குழப்பம் உருவாகலாங்கிறதாலையும் கவனமா செயல்பட பாருங்க. இழப்பு ஏற்படாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டாம தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். அதே மாதிரி பணியாளர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கும். வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகும். வாக்குஸ்தானத்துல ராகு சந்தரிக்கிறதால வார்த்தைகளை கவனமா பேசுறது முக்கியம். வரவு செலவுகளை எச்சரிக்கையா இருக்க. பெண்களா இருக்கக்கூடிய அவிட்ட 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் மாதமா தான் இருக்குது. ஆனா குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக பாருங்க. கணவனா இருந்தா மனைவிக்கு, மனைவியா இருந்தா கணவனுக்கு, 2 பேருமே நீங்க விட்டு கொடுத்து போகிறதா நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போறதால உங்களுடைய உடல்நிலையில இருந்து குடும்ப வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே சீரா இருக்கும். விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய மாதம், போராட்டமான நிலை கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யறது நன்மை தரக்கூடிய வகையில தான் இருக்குது. நீங்க தொடர்ந்து காளி தேவியை வழிபட்டு வாங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியா மாறும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்திற்கும் போகத்திற்கும் காரணம் சொல்லக்கூடிய ராகு, ஆயுள் காரணம் சொல்லக்கூடிய சனி, இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு மேல அதிக அக்கறை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அடையணும்னு போராடுவீங்க. பிறக்க போகிற இந்த சித்திரை மாதத்துல வழக்கமான செயல்ல நீங்க கவனமா ஈடுபடுறது நல்லது. உங்க நட்சத்திரநாதன் குடும்பஸ்தானத்திலையும் ராசிநாதன் ஜென்மத்திலையும் அஷ்டம ஸ்தானத்துல கேதுவும் சந்திரிக்கிறதால தொழில் வியாபாரம் வருவாயின்னு எல்லாத்துலயுமே ஒரு இழுபறி இருக்கும். போட்டியாளர்கள் நெருக்கடி அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் முதலீடுகள் தேக்கமடையக்கூடிய வகையில இருக்கு. பணியாளர்கள் இந்த மாதம் கவனமா செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்த்த நன்மை உங்களால அடைய முடியும். தொடர்ந்து உங்க முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. முயற்சி ஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய சூரியன் மாதம் முழுசுமே உங்களுடைய செயலை வெற்றியாக்க செய்கிறார். நெருக்கடியில் இருந்து உங்களை பாதுகாக்கவும் வைப்பாங்க. அரசு விவகாரங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வம்பு வழக்குகள் சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு சிலர் எதிராக மறைமுகமாக செயல்படக்கூடிய விஷயம் நடக்க இருக்கிறதால விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கிறதா அவசியம். உடல் நிலையிலும் தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. வாழ்க்கை துணை, நண்பர்கள் இவங்க மாதிரியான விஷயங்கள அனுசரித்து போக பாருங்க. சுமூகமான நிலை இதனால நீடிக்கும். இல்லைன்னா பிரச்சனை உருவாகலாங்கிறதால முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறோம். அதனால நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. பெண்களா இருக்கிறவங்க இந்த மாசம் நிதானமா செயல்பட வேண்டிய காலகட்டம். அவசரப்பட்டு ஒரு புதிய முயற்சியில ஈடுபட வேண்டாம். உடல்நிலையா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையோட உடல்நிலையா இருந்தாலும் சரி, கவனமா இருந்துட்டு வாங்க. கூடவே குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதால நெருக்கடிகள் பலவு விலகி ஓடும். அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமா இருந்தாலுமே தலைமை இடத்தை நீங்க அனுசரிச்சு போகிறதா நல்லது. விவசாயிகளா இருக்கிறவங்க உங்களுடைய தொழில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்புக்குரிய முயற்சிகளை அக்கறை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மூகாம்பிகையை மனசுல நினைச்சு வழிபட்டு வாங்க. நன்மைகள் எல்லாமே பெருகும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு தனக்காரகன் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு, ஆயுள்காரகன் சனி பகவானோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒன்றிலுமே ஒரு நிதானமா செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய திறன் இயல்பாகவே இருக்குது. சமூகத்திலையும் சரி, வெளியிடங்களிலும் சரி, மரியாதை உங்களுக்கு இருக்கும். பிறக்க போகிற இந்த சித்திரை மாசத்துல உங்க நட்சத்திரநாதன் மாதத்தோட பின்பகுதியில 4ஆம் இடத்துக்கு பேச்சாகிறதால அவருடைய பார்வை உங்ககிட்ட இருந்த சங்கங்களை விளக்க வைக்கும். தொழில் இருந்துட்டு இருந்த தடையை விளக்க வைக்கும். உடல்நல குறைய அகற்றும். விரயங்களை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய மாதம்னு சொல்லலாம். சூரியன் 3ல உச்சம் பெறதால முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் லாப நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டு போகுது. அதே நேரத்தில் ஜென்ம சனியும் வாக்குஸ்தானத்துல ராகவும் அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் சந்திருக்கிறதால மனதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா பல சங்கடங்களை உங்களால குறைச்சிக்க முடியும்.
அதே மாதிரி புதுசான முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் தள்ளி வைக்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கமான செயல்களை மட்டும் ஈடுபட்டு வந்தீங்கன்னா பல இழப்பு குறையும். வியாபாரம் தொழிலில் இந்த காலத்தில் கவனமாக இருந்துக்கங்க. உத்தியோகம் பார்த்து வர்ற பணியில் விழிப்புணர்வோடு இருங்க. பெண்களுக்கு வெற்றியும் சங்கடமும் கலந்த மாதமாக தான் இருக்குது. நிதானமான செயல்பாட்டால் மட்டும்தான் உங்களால் வெற்றி அடைய முடியும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போக பாருங்க. பிரச்சனையை குறைக்க பாருங்க. யாரிடமும் கோபதாபமோ மற்ற விஷயங்களை வெளிப்படுத்துறதோ வேண்டாம். அதனால பிரச்சனை தான் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவாங்கிறதால விழிப்புணர்வோடு இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வரும். விவசாயிகளுக்கு சூழ்நிலை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா லாபம் அதிகரிக்கும். மாணவர்களா இருக்கிறவங்க எதிர்காலத்தை யோசிச்சு படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா நன்மை தரும். அதே மாதிரி வியாழந்தோறுமே தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு வளமா மாறும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.